ஏன்னா சொரக்காய் பொரியல். ஸோ இது வந்து நான் எண்ணெய் போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக சோம்பு போட்டேன், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஸோ கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நடுவுலலாம் இருக்க விதையெல்லாம் நீக்கிடணும். ஸோ தோல் சீவி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் சொரக்காவை நான் அதில் கொட்டியிருக்கேன். சீவி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் சொரக்காவை நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும் காரத்துக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இருந்தாலும் சும்மா ஒரு காரத்துக்கு ஒரு ஸ்பூன். ஸோ இது ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நிறைய சத்து. ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு முறை செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அது. ஸோ இது மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு இல்லையா, மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு காய் இது. அது இல்லாமல் சுகர் இருந்தால் அதுக்குமே இது ரொம்ப நல்லது. நல்ல விட்டமின் சி அண்ட் கே, ரொம்ப ரிச் அண்ட் ஃபைபர் கூட. ஸோ ரொம்பவே வந்து நீங்கள் வந்து இது வந்து வாரத்தில் ஒரு முறை இது சுரக்காய் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. பொரியலாவோ கூட்டாவோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். பட் இப்போ இதை நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு சிட்டிகை தூள் போட்டுக்கோங்க, குழம்பு மிளகாத்தூள். ஆல்ரெடி நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை இருந்தால் போட்டு வைக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க, மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி விட்டுருங்க. இறக்கி வச்சுட்டு இறக்கும் போது கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. இது ஒரு வகையான ஒரு ஃப்ரை, சுரக்காய் ஃப்ரை இல்லையா, பொரியல் ஃப்ரை என்ன வேணால் சொல்லிக்கலாம். இது தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது, பருப்பு சாதம் தயிர் சாதம் வச்சு சாப்பிட எம்மியாக இருக்கும். ரொம்பவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எதுக்குன்னா கொஞ்சம் ரொம்ப அப்படியே கடிக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்காமல் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க கருவேப்பிலை போட்டு. தண்ணி நல்லா சுண்டணும். ஊற்றின தண்ணியெல்லாம் இல்லவே இல்லை, வறண்டு போச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா இதை அப்படியே எடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் தூவிடுங்க. ஸோ இதை அப்படியே நல்லா தயிர் சாதத்தோட பருப்பு சாதத்தோட தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டேக் கேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.